டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்துட்டு நம்ம மார்க்கிங் சாக்கு. ஸோ இந்த மார்க்கிங் சாக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு நம்ம ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நம்ம ஒரு ஏதாவது மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிசர் இருக்குல்ல, சிசர் வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணுறோம். அப்படின்னா நம்ம அந்த ஷார்ப் ஆகிறதுக்காக கட் பண்ணுறோம். 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு கோடு மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்னுமே நல்ல ப்ராடாக இருக்கும்போது இப்படி வரும். இந்த மாதிரி இருக்கிற சாக்கை வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா நமக்கு கரெக்டாக நமக்கு அந்த கோடு காமிக்கும். ஸோ இதனால் நம்ம சிசருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகாது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ப்ராடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.